ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி, ஓகே, நமக்கு இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால தான் மேபி ஒன்றும் செட் ஆகலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா எந்த இதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ அப்போலேருந்து நான் சொல்கிறேன், அப்பாவும் இதில் நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு, ஒன்றுமே இதானது கிடையாது, நீயும் முயற்சி பண்ணாமல் இது பண்ணுறதுக்கு ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இதனால் அதனாலலாம் நீ யோசிக்காதம்மா, நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் கிடைக்கும், கிடைக்கல அப்படின்ட்டு அது கிடைக்காது, அதுக்காக நீ ஏன் அதை இதை குறை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வேணால் வெளியில் போய் அப்ளை பண்ணிப்பாரு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், 100 செலவு பண்ண போகிற, இதுனே நீயும் ஒரு வருஷமாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நானா அம்மா சொன்னதை அது ஒரு விஷயமாகவே நான் காதுலையே எடுத்துக்கல, எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, சரி, ஒன்றுமே எல்லாமே ஏதாச்சும் ஒரு தடங்கள் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது நினச்சி தான் அதுக்கப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, இது மாதிரி சரி, இது கரெக்டாக இல்லை, நம்ம அம்மா சொன்னது கொஞ்சம் கரெக்டு தான், அது சரியான ஒரு இது தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த புரிய ஆரம்பித்ததுக்கு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் சரி நம்ம வெளியிலே போயிட்டு, என் ஃப்ரெண்டும் சொன்னான், வெளில போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், அவளுக்கும் ஏதோ ஒரு மாதிரி கிடைக்காத மாதிரி இருந்துச்சு, சரி 2 பேரும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி சொன்னான். என் காலேஜில் படித்த பையன்தான் அவன், இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சென்னையில் உள்ள ஒரு கம்பெனி தான் சொன்னான், ஏன்னா அவன் ஏற்கனவே அது ஒர்க் பண்ணது 1 இயராக, இப்போ தான் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே ரொம்ப நம்ம ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓரளவு உனக்கு நாலேஜ் சிஸ்டம் நாலேஜ் இருந்தாலே போதும், அதுதான் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க அந்த கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்போ வேக்கன்ட் வேறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணுறவன், இங்கே ஒர்க் பண்ணுறவன் சொன்னான், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு ஷர்மி அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவளும் போயிட்டு அப்ளை பண்ணி எல்லாமே நாங்கள் இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு மெயில் வந்துச்சு, இது மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிங்கன்னா இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அதில் நோட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பரவாயில்ல நம்ம ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணி தான் போகணும், எங்களுக்கும் அங்கே சென்னைக்கு உள்ள ஊருக்கும் ஒரு 1.5 மணி நேரம் தான் அங்கே இருந்தது, இருந்தாலும் நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கான்ஃபரன்ஸில் கிளம்பிட்டோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் வேலையை வாங்கி தான் ஆகணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் செட்லேயே நீங்கள் 2 பேரும் தான் வேலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃப்ரெண்டையும் தான் சொன்னாங்க. அதனால் அவளுக்கும் ஒரே என்னென்னா, கண்டிப்பாக நம்ம வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிகிட்டு இருந்தான். அதனாலேயே 2 பேரும் கிளம்பி வந்தாச்சு. 10 மணிக்கு இன்டர்வியூனால் நாங்கள் 8 மணிக்கெலாம் இங்கே போயிட்டோம். போயிட்டு காலை சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட ஒரு 25 பேர்கிட்ட இன்டர்வியூக்கு இருந்தாங்க, ஏன்னா 3 டேஸ் தான் இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால 25 பேர் இருந்தாங்க. மொத்தம் ஒரு 80 பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 25 பேர் எனக்கு வந்திருந்தாங்க. நேற்றும் இன்டர்வியூ நடந்திருக்கு, இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்ஃபார்ம் பண்ணி போட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி எப்படியாச்சும் நம்ம செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெஸ்ட்டெல்லாம் இது பண்ணாங்க, சிஸ்டம் கேட்ட டெஸ்ட்டு, கீவேர்டெல்லாம் கேர்டெல்லாம் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரு ஆப்ஷனில் கொடுத்து அந்த மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அதிலெல்லாம் நான் கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன், ஏன்னா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால அதை நான் ஆன்சர் பண்ணேன். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறதே நம்மளுக்கு ஒரு இது, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 25 பேரை ஃபைனல் லிஸ்ட்டில் 20 பேர்கிட்ட எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணாங்க, ஒரு 5 பேர் தான் ஆன்சர் பண்ணாத மாதிரி இருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் பேரை சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 20 பேர் இருந்தோம், அதில் என் ஃப்ரெண்டுமே இருந்தாள். நான் சொன்னேன், எப்படியாச்சும் இந்த ரவுண்டில் மட்டும் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரில் இன்டர்வியூ பண்ணாங்க. ஒருத்தராக தனித்தனியாக தான் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் ஏன் இத்தனை நாளாக ஒர்க் பண்ணல, 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணல நீங்கள் கேட்டாங்க. நான் சொன்ன சில காரணங்களில் கிடைக்கல, சிலது கிடைச்சும் சேலரி அந்த அளவுக்கு இல்லை அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் தான், அதை அவங்கக்கிட்டே சொன்னேன். எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு, ஒரு வேலை கிடைக்கிது கிடைக்கல, இதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னேன்.
அவங்க உடனே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. நாங்க வந்து ரிசல்ட் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 20 பேர்ல வந்து ஒரு 15 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில நானும் என் ஃப்ரெண்டுமே செலக்ட் ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு பயந்துக்கிட்டே தான் இருந்தா. என்னடி நான் வந்து எப்படி செலக்ட் போறாங்களோ தெரியல. எனக்கு வந்து இதில கூட நான் இது பண்ணிட்டேன். ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நான் எப்படி ஆன்சர் பண்ண போறேன்னு சொன்னேன். நான் தான் ஆறுதல் சொன்னேன். "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எது உனக்கு தெரியுதோ அத சொல்லு. தெரியலன்னா அவங்ககிட்ட தெரியலன்னே சொல்லு. ஓரளவு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுடி எது சொன்னாலும்." அப்படிங்கிற மாரி நான் சொல்லி தான் அனுப்புனேன். அதுக்கப்புறம் அதே மாரியே வந்து 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சு. அது ரொம்பவே எங்களுக்கு ஹேப்பியான ஒரு விஷயமா இருந்தது.